என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? பாய். பூரா பணத்தை நீயே வச்சுக்க, நான் போய் காபி சாப்பிட்டு வரேன். சந்தோஷம் தானே? மாட்டியா என் வாடகை பணம் வரட்டா? எனக்கு பொண்டாட்டி வாங்கிட்டாங்கம்மா, ப்ளீஸ்மா. கடைசி வரைக்கும் பார்க்க மட்டும்தான் முடியும். നീതിയുമില്ല, ഒരു കുതിയുമില്ല. പോടാ. White Time is finally back. நீங்க ஆடும்போது எல்லாமே ஆடுது பிரபு. சாவடிக்கிற பாரி. முடியலடினால ஆய் வருதுங்க. என்ன உங்களுக்கு வராதானே? என்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம முடியல. நான் அவ்வளவுதான். நீ சிரிச்சா கேவலமா இருக்க பாரி. தெய்வ செஞ்சு சிரிக்காத. என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு தெரியுமா பூச்சி மருந்து இப்ப நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன், இதை நான் குடிச்சிருவேன். கையெடுத்து குப்புறதானே விட்டுருக்கடா. சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறா பிள்ளைல ஊத்துறீங்க. குடிச்சிருவா? ஃபாலோ பண்றியா குடிக்கவா? குடிச்சிருவேன். ஏமாறாட்டா யானக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும், விவரம் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊரு குமாபட்டி வாங்க, எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காட்சிய மேல உரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. எனக்கு ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. ஏன், எதற்கு, என்ன பிள்ளைக்கு? ஐயோ ஐயப்பா. நீங்கள் ஒரு ஆம்பளை என்றால் சுற்றி கொண்டிருக்கும் இந்த ஃபேனின் லீஃபை உடைந்திருக்கும் லீஃபில் வரும்போது இந்த வீடியோவை நிறுத்தவும். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஆனா உன ஆம்பளை இழுத்துறாங்களே. ஒருவேளை நிறுத்திவிட்டால் நான் ஆம்பளை என்று கமெண்ட் செய்யவும். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? உர்ரா மச்சான், நீ பாத்துக்கலாம் அவனை. நான் ரொம்ப சாஃப்ட், எனக்கு கோபப்படல தெரியாது. ஆனா ரவுடிசம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுக்கு பிடிக்கும். அவன் நல்லவன் எனக்கும் தெரியும். நான் அவனை நல்லவன் ஆக்கிடுவேனே. உண்மையாவே அவன் லூசு புண்டதான் போல. 10 நிமிஷம் தான் ஃளைட் டைம் இருக்கு. இருப்பா வேகமா போனா ஆக்சன் ஆயிருப்பா. உங்க எல்லாரும் என்ன பண்றது? இந்த ஆள் வேற. நல்லா வந்து ஊட்டிய போய் தொலைங்க முதல்ல. பா பாத்து போப்பா. ச்சே ஃளைட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஆளால என் வாழ்க்கையே போச்சு. என்னடா பண்றது? திருப்பி வந்துட்ட. ஊருக்கு போறியா? யோ 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 வாழ்க்கை ஏதாவது நல்ல பண்ணிருக்கேன். எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது பைக் கேட்டு அது வாங்கி தரல. காலேஜ் படிக்கும்போது ஐபோன் கேட்டு அது வாங்கி தரல. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுலயும் மண்ணலி போட்டியா? இங்க பாரு, நான் போற ஃளைட். நல்லா வாங்க ராஜு பாப்பா. உயிரை காப்பாத்திட்டீங்களே. அம்மால அத்தை நான் பாக்குறேன். தேய்க்க எப்படா இனிமேல் அதுல போயிருந்தா என் உயிரே போயிருக்கும். காப்பாத்திட்டீங்க பாப்பா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா? சொல்லு கேப்போம். நீ ஒரு தேவ. அதாவது எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் மட்டும் பிழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது நல்ல நேரமா இருக்கும். இல்ல அவருடைய பேரை கவனிங்க. ராம்னு பேரு, RAMனு வருதா அவருடைய பேரு. அதுல இருந்து தற்காத்து கொள்றதுக்கு இந்த வருடத்துல இந்த ராம் மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. சோறுதன் திங்கிறிய திங்கிற பேர் இந்த பொழப்புக்கு 4 பேர்.
அந்த ஃப்ளைட்ல நான் போயிருந்திருக்கலாம். யாருக்கும் கஷ்டம் தராம செத்துருப்பேன். அப்ப தப்பி சாப்பிட்டு செத்து போயிரு. வீட்டுக்கும் காசு கிடைச்சிருக்கும். ஹாப்பியா செத்துருப்பேன். என்ன சார் நான் பேசுறது சரிதானே? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. இப்போ ஜிம்ல இருக்கோம், இங்க யாராவது நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு கேட்போம். ஃபாலோ பண்ணவங்க ஐஃபோன் கிவே பண்ணிடலாம். சிவாஜி இவர் தலையில யாரோ காரக்குழம்பு கூட்டியிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி சில இடியட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பேர் பண்றீங்க? ஆக்சுவலி எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப நாளா இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். மேபி உங்களோட ஃபாஸ்ட் growth தான் நிறைய பேருக்கு பொறுக்க முடியல. இவர்தான் சொல்ல சொன்னாரு, ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போழ்ந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அவருதானே சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? ப்ரோ சாரி சைலடி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஏர்பாட் கிவ்வே. ஃபாலோ பண்ணலையாமா? இந்த மாதிரி ஒரு லூசு ஊருக்குள்ள சுத்துறது பத்தாம இப்ப ஊருக்கு ஊரு ஒருத்தன் உருவாகி சுத்திட்டு இருக்கான். ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுன்னு வெயில்ல இந்த ரிச்சாக்கு உட்காந்துன்னு போய் நிக்கிறாருங்க இந்த ஐயரு. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? ஒன்னும் இல்லைங்க, புளியாந்தோப்பு நடராஜா தேட்டர்ல இருந்து பீச் ஸ்டேஷன் போறதுக்கு வெறும் 100 ரூபாய் தாங்க கேட்டேன். 90 ரூபாய் தான் தருவேன்னு சொல்லிட்டு அடம் பூச்சின்னு இந்த வெயில்ல போயிட்டு இந்த பஞ்சு மிட்டாய் மண்டியை வச்சுன்னு சாவுறாரு. நீ பாடுறா, அவங்க பாத்துக்கிறாங்க. சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா ஒக்கால ஓலி ஸ்டில்ல பாருங்க. இங்க பாருங்க, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க ஸ்டில். ஒக்கால ஓலி லுக்க பாருங்க அப்பா. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. காசு இல்லாம இருக்கிறதே ஒரு விதமான நிம்மதி தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை யாரும் இப்ப பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட 10 பைசா கிடையாது. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. காசு இல்லைன்னா ஆள் இல்ல, ஆள் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இல்ல, ஜாலியா இருக்கலாம்பா. 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ணா ஒரு டீ, லஞ்சுக்கு அண்ணா ஒரு டீ, டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ. சவுத் இந்தியால நம்பர் 1 கம்பெனி, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவைலாம் ஒரு கம்மு, ஒரு கப்பு டீ, அவ்வளவுதான். பெட்ரோல் போடுறதுக்குலாம் காசு இல்ல, எங்க போனாலும் நடந்தே போக வேண்டியதுதான். இப்படியே நடந்து 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 டயபெட்டிக்ஸ், பிபி, சுகர்னு எந்த நோயும் எங்களை தாக்காது. கார் வாங்கலாம், ஆனா என்ன பண்றது, மிடில் கிளாஸா இருக்கிறதுனால முடியல. ஏண்டா நீ மிடில் கிளாஸ்னா அப்ப நான் யாரா? சோ இனிமே காசு இல்லாதவனை இலக்காரமா பாக்குறத விட கொஞ்சம் பொறாமையோட பாருங்க. ஏன்னா நம்ம எல்லார விட அவங்கதான் நிறைய இடத்துல நிம்மதியா இருக்காங்க. ஏய் இங்க வா. என்ன சொன்ன? ஜாலியா போயிட்டு இருந்தீங்களே ப்ரோ. என்ன பார்த்தா ஜாலியா இருக்கா உனக்கு? ஆமா அது இல்ல ப்ரோ, நான் ஜாலியா இருந்து எவ்வளவு நாள் தெரியுமாடா? தெரியாது ப்ரோ. நானே வேலை கிடைக்காம நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா தெரியுதா? ஐயோ இன்றைய முக்கிய செய்தி. தோழர்கள் தன்னை கண்ணி இல்லாதவன் என்று கூப்பிட்டதால் பொது இடத்தில் வைத்து கண்ணியை காட்டிய சஞ்சயை போலீசார் கைது செய்துள்ளனர். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இன்றைய முக்கிய செய்தி. பிரியாணியில் செஸ்ட் பீஸ் இல்லை என்று சொல்லி ஹோட்டலை பற்ற வைத்த சஞ்சயின் கூத்து கிழிக்கப்பட்டது. அடே அடே, ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? கேசரி கிண்டும் விஜயை பார்த்து ஷாக்கான லோகேஷ் கனகராஜ் லியோ 2 பண்ணலாம் நீ வா என்று அழைத்த நிலையில் எதுக்கு என விஜய் கேட்டதால் பரபரப்பு. டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நடிகர் சூர்யாவை வைத்து அடுத்த படம் எடுக்க உள்ளதாக டைரக்டர் சிறுத்தை சிவா கூறியுள்ளார். அதையடுத்து சூர்யா அவரின் ட்விட்டர் பக்கத்துல ஆள விட்ரா என ட்வீட் செய்துள்ளார்.